புனித இத்தா. இவர் அயர்லாந்து நாட்டில் உள்ள வாட்டர்போர்ட் என்னும் இடத்தில் ஒரு தலைசிறந்தோங்கிய குடும்பத்தில் பிறந்தார். இவளின் உண்மையான பெயர் டெயடெரி என்பதாகும். பிற்காலத்தில் தான் இவள் இத்தா என்று அழைக்கப்பட்டாள். இத்தா என்றால் புனித தாகம் என்பது பொருள். இவளுடைய தந்தை இவளை ஒரு செல்வந்தனுக்கு மணமுடித்து கொடுக்க எண்ணினார். ஆனால் இத்தா தன் வாழ்நாள் முழுக்க ஒரு கன்னியாக வாழ வேண்டும் என்று எண்ணியிருந்தாள். பிறகு இவளின் தந்தை 3 நாட்களாக உண்ணா நோன்பிருந்து ஜெபித்து பின்பு இவளுடைய திட்டத்திற்கு இணங்கினார். பிறகு இத்தா லிமெர்க் என்ற நாட்டிற்கு பயணம் கொண்டு அங்கே பெண்களுக்கான ஒரு மடத்தை நிறுவினார். பின்பு இவளின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு இத்தாவுக்கு பலர் நிலம் வழங்க முன்வந்தனர். ஆனால் இவர் 4 ஏக்கர் பரப்பளவு உள்ள நிலத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு அதில் தன் மடத்தின் உணவு தேவைகளுக்காக பயிர் செய்தார். இத்தா எளிமையான வாழ்வை மேற்கொண்டாள். மேலும் தமத்திருத்துவம் என்னும் முக்கடவுளுக்கு ஒருத்தல் செய்து ஜெபம் புரிந்தாள். இத்தா பிறகு தன் வாழ்நாளை ஆலோசனை வழங்குவதிலும் நோய்வாய்ப்பட்டோருக்கு உதவி செய்வதிலும் கழித்து வந்தார். பிறகு இவர் மாணவர்களுக்கென்று ஆசிரியர் பயிற்சி பள்ளி ஒன்றை நிறுவினார். அதில் படித்த பலர் புனிதராக வாழ விரும்பினார்கள். அதில் முக்கியமானவர் பிரிண்டன். இவர் அயர்லாந்தில் பல சபைகளை நிறுவியவர். இவர் இத்தாவிடம் கடவுள் விரும்பும் 3 செயல்கள் எவை என்று கேட்டார். அதற்கு இத்தா பகிர்வினால் தூண்டப்பட்டு தூய்மையான இதயத்துடனும் எளிமையான வாழ்வுடனும் சிறந்த ஆவியையும் கொண்ட உண்மையான விசுவாசம் என்று கூறினார். எண்ணற்ற புதுமைகள் இவளால் நடந்தன. அயர்லாந்தின் சிறந்த பெண் புனித என்று இவள் அழைக்கப்பட்டாள். இறை செயல்களை செய்து இறை வழியில் சென்று இறைவனுக்காக வாழ்ந்த இப்புனிதரின் வழியில் நாமும் செல்வோம். அதன் மூலம் எல்லாம் வல்ல இறை அருளை நிறைவாய் பெறுவோம்.